ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, எப்போதுமே வயசானவங்களுக்கு மூட்டு வலியும், பெண்களுக்கு இடுப்பு எலும்பு வலியும், ஆண்களுக்கு எலும்பு தேய்மானம், இப்படி வந்து எல்லா தரப்பு மக்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா எலும்பு பிரச்சனை தான், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தான். ஸோ அந்த மாதிரி எலும்பு சம்பந்தமான எல்லா வகை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக இந்த சூப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது 100% ஒரு அனுபவப்பட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம். இதை எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிட்டா ஃபுல் பெனிஃபிட் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான சூப்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். கூடவே ஆட்டுக்கால் 2 காலை வந்து சுத்தம் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வேணாம், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துறேன். அது கூட ஒரு 5-6 பூண்டு பற்கள் அதையும் இதில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பூண்டையும் தனியாக சேருங்க, அண்ட் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா மிளகு வந்து கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து தண்ணீர் இருக்கணும், ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. உப்பு அண்ட் மல்லி இலைகள் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லாக் வச்சு மூடிடுங்க. இது எப்படியும் 10லேருந்து 15 விசில் வரைக்கும் வைக்கணும். ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேம்லையும் பாக்கி 10 விசில் வந்து ஒரு லோ ஃப்ளேம்லையும் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா கால் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். ஒரு மினிமம் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சூப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை, ஆனாலும் அந்த கால்லேருந்து வரக்கூடிய அந்த ஆயில் மாதிரி வரும் இல்லையா, அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே சூப்புக்கு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா அதோடைய ஃபுல் பெனிஃபிட் வேகும் போது உங்களுக்கு நல்லா சார்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. வாசத்துக்காக கொஞ்சம் மல்லி இலைகளை மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சூப் ரொம்ப ஹெல்த்தியாக 2 ஸ்டெப்பில் ரெடி பண்ணிட்டோம். இதை வதக்கணும் அரைக்கணும் அப்படின்ட்டு எந்த இதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வேக வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை அப்படியே குடிக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதா இருந்தால், ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதா இருந்தால் இதை செஞ்சதுமே சாப்பிட்லாம். அல்லது நீங்கள் இதோடைய முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் வைக்காமல் அடுப்புலையே ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் குறைவான தீயில வச்சு வேக வச்சு எடுப்பாங்க அந்த காலத்தில். அப்படி செய்யும் போது வந்து முழு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலை அப்படின்னா கூட நார்மலாக நீங்கள் நைட்டு செஞ்சிடணும். நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வேக வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுமே வேறு எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றில் இருக்கும்போது இந்த சூப் வந்து நீங்கள் குடிக்கலாம். நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி சாப்பிடும்போது இதோட முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவபூர்வமாக உண்மைன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு பெரியவங்க சாப்பிட்டு கண்ட ஒரு அற்புதமான உண்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ வாரத்தில் 2 நாள் நீங்கள் ரெகுலராக இந்த சூப்பை வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையாக இருக்கட்டும், எலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு பிரச்சனை, இப்படி எலும்பு சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி. டாக்டர் போகவே அவசியமே கிடையாது. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.